ஏன் ஆகஸ்ட் 15? நாம் என்னைக்கா யோசிச்சு பார்த்துருக்கோமா? ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்கு ஏன் ஆகஸ்ட் 15 சுதந்திரம் கொடுக்கணும்? இதுக்கு பின்னாடி ஏதாவது வரலாறு இருக்கா, இல்லை ஏதாவது முக்கிய காரணம் இருக்கா? முதல்ல ஆங்கிலேயர்கள் 1948 ஜூன் மாதம்தான் இந்தியாவிடம் ஆட்சி ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் 2ஆம் உலகப் போர் முடிஞ்சதுக்கப்புறம் இந்தியாவை கொதிச்சுக்கிட்டு இருந்துச்சு. வெள்ளையனை வெளியேறு இயக்கம், நாடு முழுவதும் நடந்த மிகப்பெரிய போராட்டங்கள், மதச்சார்பான கலவரங்கள்னு அவங்களுக்கு ஆட்சி செய்யவே சாத்தியமில்லாத நிலை. அப்போ தான் மவுண்ட் பேட்டன் பொறுப்பு வராரு, இந்தியாவோட கடைசி வைசிராய். அவர் இருக்கிற நிலவரத்தெல்லாம் பார்த்துட்டு இதுக்கப்புறம் நம்மளால் சுதந்திரம் கொடுக்காம இருக்க முடியாதுன்னு சொல்லி சுதந்திரம் கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணார். ஆனால் ஏன் ஆகஸ்ட் 15? ஆகஸ்ட் 15ன்றது அவருக்கு ஒரு முக்கியமான நாள். ஏன்னா இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு கரெக்டாக 2 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 1945 ஆகஸ்ட் 15ஆம் நாள் தான் 2ஆம் உலகப் போரில் ஜப்பான் சரணடைஞ்ச நாள். இந்த வெற்றிக்கு முக்கிய காரணமே இவர் தான். அதனால தான் ஆகஸ்ட் 15 சுதந்திரம் கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. நமக்கும் பாகிஸ்தானுக்கும் சுதந்திரம் கிடைச்சது ஒரே டைமில் தான். ஆனால் ஏன் பாகிஸ்தானுக்கு ஆகஸ்ட் 14, இந்தியாவுக்கு ஆகஸ்ட் 15 அப்படின்னா, அப்போ தான் இவரால் 2 நாட்டு சுதந்திர விழாக்கள்லையும் பங்கேற்க முடியும்னு சொல்லிட்டு பாகிஸ்தானுக்கு ஆகஸ்ட் 14, இந்தியாவுக்கு ஆகஸ்ட் 15 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு.